ரெட்ரோலூக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். இன்றைய பொலிட்டிக்கல் பல்ஸ் நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு தராசு ஷியாம் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் கார்த்திக். சார், பொள்ளாச்சி பாலியல் விவகாரம் நேற்றைய தினம் ரொம்ப பரபரப்பான ஒரு பெரிய செய்தியாக இருந்தது. தமிழ்நாடே எதிர்பார்த்த ஒரு தீர்ப்பாக அது இருந்தது. பல தரப்பிலும் அது வரவேற்கத்தக்க தீர்ப்பாக இருந்தது. 9 பேருக்கும் ஆயுள் தண்டனை, ஒவ்வொருத்தருக்கும் 3, 4 ஆயுள் தண்டனை அப்படின்றதெல்லாம் குடுத்திருந்தாங்க. அந்த பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு 85 லட்சம் வரை அ இது குடுத்திருக்காங்க. இது ஒரு பக்கம். இந்த தீர்ப்பு வரவேற்பெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே கூட, அது அடுத்தடுத்த கட்டங்கள்ல வரும்போது அது ஒரு அரசியலாக மாறி இருக்கு. ஏன்னா 2019ல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆட்சியில இருக்கும்போது நடந்த சம்பவம் அப்படின்றதுனால, இது அதிமுகவுக்கு பெரிய கரும்புள்ளி அப்படின்ற அளவுக்கு அது அந்த காலகட்டத்தில பேசப்பட்டது. இப்போது நேற்றைய தினம் ஸ்டாலின் அவர்கள் சொல்லும்போது, நான் 2021ல சொன்ன மாரியே தேர்தல் இதுல சொன்ன மாரியே இத நாங்க செஞ்சு முடிச்சுட்டோம் அப்படின்றத சொல்லியிருக்காரு. உடனே அதுக்கு அடுத்து எடப்பாடி அவர்கள் சொல்லும்போது, இது அப்பவே நான் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டேன். அதனால இத நீங்க உங்களோட ஸ்டிக்கர ஒட்டுறதுக்கு இங்க வராதீங்க அப்படின்னு அவரு ஒரு பக்கம் சொல்லியிருக்காரு. இது எப்படி பார்க்குறீங்க? இந்த தீர்ப்ப எப்படி பார்க்குறீங்க? இதுல அரசியல் கலந்தத எப்படி பார்க்குறீங்க சார்? சிபிஐக்கு எனது பாராட்டுகள். என்ன காரணம்னா, இது போன்ற வழக்குகளை விசாரணைக்கு உட்படுத்தி, சாட்சியங்களை கோர்ட்டிலே நிறுத்தி, தண்டனை பெற்றுத் தருவது என்பது மிக கடினமான காரியம். அதுபோக ஒவ்வொருவர் மீதும் பல வழக்குகள். சாட்சியங்கள் வரமாட்டார்கள். அதான் பெரிய சிக்கல். சாட்சி சொல்றதுக்கு ஆளே வராது. சான்றாவணத்துக்கு வழியே இல்லாம இருக்கும். எனவே வழக்கை திறம்பட விசாரித்த சிபிஐ வழக்கறிஞர்கள் இவர்களுக்கு நம்ம பாராட்ட தெரிவிக்கணும். அதே மாதிரி நீதித்துறை பெரிய அளவுக்கு ஒத்துழைத்தது. அதாவது ஹைகோர்ட்டும் அதுக்கு டைரக்ஷன்ஸ் கொடுத்துச்சு. அந்த டிலே இருந்துச்சு. இருந்தாலும் ஒரு தனி நீதிபதி வாரந்தோறும் ஒரு நாள் இதற்காகவே தனியான ஒரு அமர்வு, இன் கேமரா, ரகசியமான விசாரணை. இன்னமும் நீங்க தீர்ப்பை படித்து பார்த்தீங்கன்னா, பாதிக்கப்பட்ட பெண்கள் பெயர்லாம் கிடையாது. ஏபிசிடி அப்படி வரிசைப்படுத்தி தான் அந்த இழப்பீடு தொகை சொல்லப்பட்டிருக்கு. கோர்ட்டுக்கு மட்டும்தான் அது தெரியும் யாரு என்னன்னு. எனவே அதெல்லாமே அதுபோக நீதிபதி டிரான்ஸ்பர்ல இந்த ஜட்ஜ்மெண்ட் கொடுக்க வேண்டிய நீதிபதிக்கும் டிரான்ஸ்பர் விழுந்துருச்சு. அது ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்தது. ஆனாலும் அவங்க நீதியரசர் நந்தினி தேவி, ஆனாலும் நீதித்துறை ரெஜிஸ்ட்ரார் ஜெனரல் தலையிட்டு டெலிவரி ஆஃப் ஜட்ஜ்மெண்ட் வரைக்கும் அதே போஸ்ட்ல அவங்க தொடர்வதற்கு அனுமதி கொடுத்து, இப்படி நீதித்துறையும் பெரிய அளவுக்கு இதுல ஒத்துழைத்தது. அதாவது குற்றம் சாட்டப்பட்டவர்கள் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட்டு தண்டிக்கப்பட வேண்டும் என்பதுல எல்லா துறையும் உறுதி காட்டணும். முதல்ல எக்ஸ்போஸ் பண்ண பத்திரிகை துறையும் நம்ம பாராட்டணும். குறிப்பா நக்கீரன் பத்திரிகை. அவங்க தான் இதை பெரிய அளவுக்கு வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தாங்க. புலனாய்வு செய்தார்கள். அவர்கள் நிருபர்கள் மீது பெரிய மிரட்டல் எல்லாம் இருந்துச்சு. ஆக கிட்டத்தட்ட நாம் சொல்கிற இந்த 4 துறைகள், ஜனநாயகத்தின் 4 தூண்களும் இதுல செயல்பட்டது. சிவிக் சொசைட்டி 5வது தூண் சிவில் சொசைட்டி, அதுவும் பெரிய அழுத்தம் கொடுத்தது. எனவே அவர்களுக்கெல்லாம் பாராட்டுகள். இதுல இப்ப அரசியலாக்குறது சரியில்லைங்கிறது என் கருத்து. என்ன விஷயம்னா, 2019 ஒரு சம்பவம் நடக்குதுங்க. பொதுவாக இது போன்ற சம்பவங்கள்ல ஒரு அரசு இருக்கும், அங்க அதிகாரிகள் இருப்பாங்க, அரசு அரசியல்வாதிகள் இருப்பார்கள். ஆனா இந்த மாதிரியான குற்றவியல் சம்பவங்கள் எப்போதுமே குற்றமுறும் மனங்களால் தான் நிகழ்த்தப்படுகின்றன. மனிதர்கள் எங்கெல்லாம் தாழ்ந்து போறாங்களோ அங்கெல்லாம் குற்ற செயல்கள் நடக்கின்றன. அது ஆதாய கொலையா இருந்தாலும் சரிதான், இது போன்ற விஷயமாக இருந்தாலும் சரிதான். இதெல்லாம் எங்க நல்ல பலனை தருகிறது? எங்கு உண்மையில் நடக்கும் மனிதர்கள் நல்லவர்களாக இருக்கிறார்களோ அங்கதான். இதெல்லாம் நம்மளோட தமிழ் மரபு தான். அப்போ நேரடியாக இதை அரசியல் அல்லது அதிமுக திமுக மோதல் இப்படி பார்ப்பது தவறுதான். காரணம் என்னன்னா, 2019 சம்பவம் நடக்குது. நானே அப்போ நிறைய பேட்டிகள் கொடுத்துருக்கேன். இன்னும் சொல்ல போனால் அதெல்லாம் யூடியூப் சேனல்களோட ஆரம்ப காலங்க 2019ங்கிறது. அப்பவுமே நான் இது பற்றிய நிறைய பேட்டிகள் கொடுத்துருக்கிறேன் பல்வேறு சேனல்கள்ல. ஆனா குற்றம் நடக்குது, அது வெளிச்சத்துக்கு வருது. இந்த குற்ற செயல்கள், தொடர் குற்றங்கள் பல வருடங்களாக நடந்திருக்கணும். அப்படி இல்லாம இப்படியான விஷயம் வராது. இப்ப இதுல சமுதாயத்துக்கு ஒரு எச்சரிக்கை இருக்கு. என்னன்னா, ஒரு ஆணும் பெண்ணும் பழகும் போது எந்த அளவுக்கான எல்லை கோட்டோடு பழக வேண்டும் என்பதுல நமக்கு ஒரு தெளிவு இருக்கணும். குறிப்பா நம்ம குழந்தைகளுக்கு ஒரு தெளிவு இருக்கணும். அதே மாதிரி ஆண் குழந்தைகளை வளர்த்தெடுப்பதுல பெற்றோர்களுக்கு பங்கு இருக்கு. அவங்களுக்கு நம்மளோட வேல்யூஸ் நம்ம ஏன் சொல்லிக் கொடுக்கலங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி.
பெண் குழந்தைகளை வளர்த்தெடுக்கும் போதும் சுதந்திரங்கிற பேர்ல அந்த எல்லை கோடை சரியா டிஃபைன் பண்ணல, பவுண்டரி. அதை நம்ம சொல்லிக் கொடுக்கணும். அதுக்காக பெண்களை வந்து கட்டுப்பட்டிகளெல்லாம் வளர்க்க முடியாது. பழைய மாதிரி வந்து வீட்டுக்குள்ள பூட்டி வச்செல்லாம் வளர்க்க முடியாது. இன்றைக்கு கல்வி, வேலை வாய்ப்பு எல்லாம் பெருகிருச்சு. ஆனா எந்த இடத்துல எல்லைக்கோடு போட வேண்டும் என்பதை நம்ம வந்து 2 தரப்புக்கும் சொல்லிக் கொடுக்கணும். அது வந்து பெற்றோர்களோட கடமைன்னு தான் நான் இந்த விஷயத்துல ஃபீல் பண்றேன். இப்ப 2019ல இந்த சம்பவம் வெளிச்சத்துக்கு வருது, அவ்வளவுதான். அதுக்கு முன்பே இது நடந்துகிட்டு இருக்கு. அப்போ குறிப்பிட்ட அரசியல்வாதிகள் அல்லது அரசியல் தலைவர்கள், அதிமுகவை சேர்ந்தவர்கள் குற்றம் சாட்டப்படுகிறார்கள். அதை வந்து மறைப்பதற்கு முதல்ல வந்து ஒரு முயற்சி நடந்திருக்கு. அது எல்லாருக்கும் வெட்ட வெளிச்சமா தெரியும். மறைப்பதற்கு முயற்சி நடந்து அது பப்ளிக் இஷ்யூவாக மாறி பத்திரிகைகள்லாம் இதுல தலையிட்டு, அப்புறம் வந்து லோக்கலா இருக்கிற சின்ன அரசியல் தலைவர்கள், எதிர்க்கட்சி வரிசையில் இருக்கவங்க எல்லாம் தலையிட்ட பிறகுதான் அரசு வந்து சிபிசிஐடி விசாரணைக்கு முதல்ல உத்தரவு போடுது. லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்ல தான் கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் ஆகுது. சிபிசிஐடி விசாரணைக்கு உத்தரவு போடுது. உத்தரவு போட்டு விசாரிக்கும் போதே வரிசையா ஒவ்வொன்றாக வீடியோக்கள் வெளிவந்து விட்டன. அது பிறகு அரசு வந்து சிபிஐக்கு போயிருச்சு. அரசு என்பது கண்டினியூஸ் அஃபேருங்க. அரசியல்வாதிகள் வரலாம், போகலாம். மக்கள் ஓட்டு போடும்போது மக்கள் பிரதிநிதிகளாக இருக்கலாம், இல்ல பதவியை இழக்கலாம். ஆனா அரசு கண்டினியூஸ். அரசுங்கிறது அரசு அதிகாரிகள் தான். அப்ப சிபிஐ விசாரணைக்கு உத்தரவு போட்ட பிறகு சிபிஐ அன்றைய காலகட்டத்தில் எது மத்திய அரசாங்கமோ அந்த மத்திய அரசாங்கத்தோட கட்டுப்பாட்டில் தான் அது இருந்திருக்க முடியும். அப்போ அதிமுகவை குற்றம் சாட்டும் போது அன்றைக்கு அதிமுக கூட்டணியில் இருந்து பிஜேபி தானே ஆட்சியில் இருந்தது. சிபிஐ அவங்க பொறுப்புல தானே இருந்தது. இப்போ சிபிஐ வந்து விசாரணை திறம்பட நடத்தியிருக்க. அப்போ நேரடியா அரசியல் தலையீடு இருந்த சிபிஐயும் தன்னோட விசாரணையை தளர்த்தி இருக்கணும் இல்லையா? சிபிஐ கேஜ்டு பேரண்ட், ஒரு கூண்டில் அடைக்கப்பட்ட தங்கக்கிளி அப்படிதான் வந்து உச்சநீதிமன்றம் வர்ணித்திருக்கிறது. ஆனா அதெல்லாம் இந்த விஷயத்துல அப்படி நடக்கலைங்கிறது தான் இதுல நம்ம பார்க்க வேண்டிய விஷயங்க. ஸோ சிபிஐயும் சுதந்திரமா செயல்பட்டு இருக்கு. சிபிஐ கையில் வைத்திருந்த மத்திய அரசும் செயல்பட அனுமதித்திருக்கிறது. மாநில அரசு, அன்றைக்கு இருந்த மாநில அரசு 2021 வரைக்கும் விசாரணை தொடர்ந்து நடப்பதற்கு உதவி செய்திருக்கிறது. அதற்கு பிறகு வந்த புதிய அரசு, திமுக அரசு, அதுவும் வந்து அந்த விசாரணை தொடர்ந்து நடப்பதற்கு உதவி செய்திருக்கிறது. நீதித்துறையும் உதவி செய்திருக்கிறது. கூட்டு முயற்சியால் தான் இது போன்ற வன்குற்றங்களுக்கான உரிய தண்டனையை வழங்க முடியும் என்றுதான் நம்ம இதுல பார்க்கணுமே தவிர, இந்த கட்சி அந்த கட்சின்னு அப்படி பிரித்து பார்ப்பது சரியல்ல என்பதுதான் என் கருத்து. இதுல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லும்போது, இதில் நான் அப்பவே உத்தரவிட்டுட்டேன், சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டுட்டேன். நீங்க உங்களுடைய இந்த அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரமோ, இல்ல அண்ணா நகர் சிறுமி விவகாரத்திலேயோ, நீங்க சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடாதது ஏன்? நீங்க வந்து இதுல வந்து ஸ்டிக்கர் ஒட்டிக்க விருப்பப்படாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காருன்னும் போது, அது ஒரு நியாயமான கேள்வியா பார்க்கப்படுதா? ஏன்னா அந்த வழக்குகளை சிபிஐ வந்து விசாரணை கொடுத்திருக்காங்க. ஆனா இந்த திமுக ஆட்சியில் வந்து இதற்கான விசாரணைகள் இது பண்ணல அப்படின்றது ஒரு குற்றச்சாட்டாவே வச்சிருக்காரு. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்வது சரியில்லை. என்ன காரணம்னா, அண்ணா நகர் விவகாரத்துல நேரடியாக கோர்ட்டு தலையிட்டது. கோர்ட்டு தலையிட்டு தான் அந்த எஸ்ஐடி சிறப்பு புலனாய்வு குழு அமைக்கப்பட்டது. அப்போதே வந்து சிபிஐ விசாரணைக்கு போகணுங்கிற ஒரு கோரிக்கை கோர்ட்ல வைக்கப்பட்டது. கோர்ட் அதை நிராகரிச்சிருச்சு. ஏன்னா அவங்களே வந்து ஒரு சிறப்பு புலனாய்வு குழுவை அமைத்து மாநில அரசின் காவல்துறையிடமிருந்து அது எடுக்கப்பட்டு நீதிமன்றத்தின் சிறப்பு புலனாய்வு குழுவால் விசாரிக்கப்பட்டது. குழுவில் பங்கு பெற்றவர்கள் காவல்துறையில உயர் அதிகாரிகளாக இருந்தாலும் பெண்களை கொண்ட ஒரு சிறப்பு புலனாய்வு குழு, அந்த புலனாய்வு குழு நேரடியாக வந்து கோர்ட்டுக்கு அறிக்கை சமர்ப்பிக்கிறது. அப்படியான சூழ்நிலையில் சிபிஐ விசாரிக்க வேண்டும், ஏன் நீங்க சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடல என்கிற வாதம் வந்து அவ்வளவு சரியான வாதம் அல்ல. அது போக பொள்ளாச்சி பயங்கரம் என்பது கூட்டு பலாத்காரம். அது வந்து முழுக்க வேற. இது வந்து ஒரு தனிநபர் அவர் பலாத்கார செயல்களில் ஈடுபட்டிருக்கிறார். பாதிக்கப்பட்ட பெண் வந்து துணிச்சலா கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. அங்கேயும் பாதிக்கப்பட்ட பெண் துணிச்சலா கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கு. ஆனா பாதிக்கப்பட்ட பெண்கள் அனைவரும் புகார் கொடுத்தார்களான்னா இல்ல. பலரும் வந்து பல்வேறு காரணங்களால நேரடியாக சாட்சி அளிப்பதற்கெல்லாம் தவறி இருக்காங்க. நேற்றைக்கே அந்த சிபிஐ வழக்கறிஞர் தெளிவா சொன்னாரு. நாங்க வந்து உளவியல் ரீதியாக பாதிக்கப்பட்டவர்களுக்கெல்லாம் வந்து தைரியம் கொடுத்தோம். அவர்களுக்கு அப்படித்தான் வந்து இவ்வளவு சாட்சிகளே வந்தாங்க. ஆனா நிறைய பேர் வரல, சாட்சிகள் வரல. சான்றாவணங்கள் எல்லாமே விஞ்ஞான அடிப்படையில் வந்து நிரூபிக்கப்பட்டது. அதாவது செல்போன் ரெக்கார்ட்ஸ் எல்லாமே விஞ்ஞான அடிப்படையில் நிரூபிக்கப்பட்டது அப்படின்னு அவர் நல்ல ரொம்ப டீட்டெயிலா வந்து நேற்று அவர் கொடுத்தாரு. அதுக்கு பிறகு நானும் அதுல ஒரு சின்ன தொலைபேசி மூலமாக என் கருத்தை தெரிவித்தேன். எதுக்காக நான் சொல்றேன்னா, அண்ணா நகர் மேட்டரையும் பொள்ளாச்சி மேட்டரையும் ரெண்டையும் ஒப்பிட முடியாது.
ஆனா எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அது ஸ்டாலின் அவர்கள் கருத்தை எதிர்த்து சொல்ல வேண்டிய கடமை வருது. என்ன காரணம்னா திமுக அது வந்து தேர்தல் பிரச்சாரமாக பயன்படுத்தியது. பொள்ளாச்சி பயங்கரங்கிற வார்த்தையை பயன்படுத்தியது. பொல்லாத ஆட்சிக்கு பொள்ளாச்சியே சாட்சிங்கிற அந்த சொற்பிரயோகத்தை பயன்படுத்தியது. எனவே அரசியல் ரீதியாக இவரும் அதுக்கு மறுமொழி கூற வேண்டிய கட்டாயத்துல இருக்கிறாரு. ஆனா 2 சம்பவங்களும் அண்ணா நகர் சம்பவம், பொள்ளாச்சி சம்பவமும் ஒரே தட்டுல வச்சு, ஒரே தராசுல வச்சு நிறுக்கப்படக்கூடியவைனா அப்படி நிறுக்க முடியாது என்பதுதான் என் பார்வை. பொதுவாக பாலியல் அத்துமீறல்கள் அல்லது வந்து ஆணவ கொலைகள் இந்தியா முழுசும் அங்கொன்றும் இங்கொன்றுமா நடக்கு. இப்ப நிர்பயா கேஸுக்கு பிறகுதான் பாலியல் வழக்குகளை எப்படி விசாரிக்கணுங்கிற பல்வேறு உறுத்து கட்டளைகள் வந்து நீதிமன்றங்களுக்கு கிடைத்தன. இந்த வழக்கிலேயே நேற்றை கூட அந்த வழக்கறிஞர் தெளிவா சொன்னார். நிர்பயா வழக்கை ஃபாலோ பண்ணி நாங்க நிறைய விஷயங்களை இதுல செஞ்சோம் என்கிற ரீதியில அவர் கருத்து தெரிவிச்சிருந்தாரு. அப்ப நாட்டையே உலுக்குன ஒரு விஷயமாக நிர்பயா வழக்கை நம்ம பார்த்தோம். அதே மாதிரி கல்கத்தால அந்த பயிற்சி பெண் மருத்துவர் அவரு சம்பந்தப்பட்ட அந்த பாலியல் அத்துமீறல் அப்புறம் மரணம் இதையும் நம்ம வந்து நாட்டையே உலுக்கிய விஷயமா பார்த்தோம். பொள்ளாச்சி பயங்கரமும் நாட்டையே உலுக்கிய விஷயமாக பார்க்கிறோம். மக்களின் மனசாட்சியை உலுக்குகிற விஷயங்கள் பொது வழிக்கு வரும்போது பல்வேறு வகையான விமர்சனங்கள் வரும். இவர் பேர்ல தவறு, அவர் பேர்ல தவறுன்னு நம்ம அப்படி பார்க்க வேண்டாம். தவறுகளுக்கு தண்டனைகள் கிடைத்தனவா? தண்டனைகள் கிடைத்திருக்கிறது. பல்வேறு ஆயுள் தண்டனைகள் என்றாலும் ஒரே ஆயுள் தான். முன்னாடி வந்து ஒரு காலத்துல ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கெல்லாம் வந்து வழக்கறிஞர்களா பணியாற்றும் போது ஆயுள் தண்டனைங்கிறது 14 வருஷம் தாங்க. அது அப்படியே ஒரு எழுதப்படாத விதி மாதிரி ஆயிடுச்சு. 14 வருஷம் கழிச்ச உடனே அவன் எலிஜிபிள் ஃபார் ரிலீஸுங்கிற மாதிரி. அப்புறம் ஒரு வழக்குல சுப்ரீம் கோர்ட்டு அதெல்லாம் இல்லை, ஆயுள் தண்டனைன்னா ஆயுள் தான், ஆயுள் முழுசும் இருக்கணும் தீர்ப்பு கொடுத்து அதுக்கு பிறகு அது ஆயுள் தண்டனையாக மாறிடுச்சு. இதே மாதிரியான மரண தண்டனைகளும் இதே மாதிரிதான். இப்போ காலதாமதத்தை சுட்டி காட்டி மரண தண்டனையிலிருந்து விலக்கு அது நம்ம நிறைய இடத்துல பார்க்கிறோம். நமக்கு பேரறிவாளன் வழக்கு அதெல்லாமே அதுக்கான சாட்சி தான். அப்போ நீதித்துறையும் பெரிய அளவுக்கு முனைப்பு காட்டி ஒத்துழைத்து இந்த குற்றவாளிகள் விரைவாக தண்டனை பெறுவதற்கான வழிவகைகளை செய்ய வேண்டும். இப்ப இதுலயே வந்து 100க்கும் மேற்பட்ட வாய்தாக்கள் இருந்தது. நம்ம சிஸ்டத்துல வாய்தா போடுறதுக்கான வழி இருக்குங்க. கிராஸ் எக்ஸாமினேஷன் எடுத்தீங்கன்னா மெயின் கிராஸ் முடிஞ்ச பிறகு ரீகிராஸ் எப்ப வேணாலும் பண்ணலாம். டிஃபென்ஸோட உரிமை அது. அப்போ அந்த உரிமையை பயன்படுத்தும் போது வரிசையா வாய்தா விழுந்துகிட்டே வந்துடும். அது போக 120B ப்ரூவி அது ஒரு கிரிமினல் கூட்டு சதி. அது வந்து ஒரு கண்ணி மாதிரி, சங்கிலி மாதிரி. ஒரு கண்ணி அருந்ததுன்னா கூட கிரிமினல் கூட்டு சதி வாதம் அடிபட்டு போயிடும். இப்போ இதுல கிரிமினல் கூட்டு சதியை ப்ரூவ் பண்ணும்போது தான் முதல் லைஃப் தண்டனை நிற்கும். 120Bக்கும் லைஃப். ராஜீவ் கொலை வழக்குகள் பார்த்தீங்கன்னா அந்த எல்லாருக்குமே 120Bல வந்து எல்லாருக்குமே வந்து தண்டனை கொடுக்கப்பட்டு விட்டது. அதிகபட்ச தண்டனை மரண தண்டனை அது கொடுக்கப்பட்டு விட்டது. இப்போ எங்களோட போட்டோகிராஃபர் அவர் எல்லாருக்கும் போட்டோகிராஃபர் தாங்க, சுபாஷ் சுந்தரத்தோட தவறு என்ன? ராஜீவ் கொலையாளிகளுக்கு கேமராவை வாடகை கொடுத்தது. அதாவது அந்த காலத்துல பெரிய அளவுக்கு எல்லாரும் எல்லா எக்யூப்மெண்ட்டும் நிறைய வச்சிருக்க மாட்டோம். ஒரே நேரத்துல பல இன்சிடென்ட் நடக்கும்போது கேமராவை வாடகைக்கு எடுத்துக்கிறதாங்க வழக்கம். சுபாஷ் சுந்தரம் ஒரு மிகப்பெரிய போட்டோகிராஃபர், ஒரு பெரிய போட்டோ ஸ்டுடியோ வச்சிருந்தாரு. வாடகைக்கும் வந்து கருவிகளை கொடுத்துட்டு இருந்தாரு. அப்படி ஒரு கேமராவை வாடகைக்கு எடுத்துட்டு போனவர் ஹரிபாபு. அது வரைக்கும் அது தவறு இல்லை. தவறு வந்து சட்ட தவறு, மனித தவறு, இந்த 2 கடையில இருக்க நுண்ணிய வேறுபாடு இதுதான். வாடகைக்கு எடுத்துட்டு போகும்போது தவறு இல்லை. ராஜீவ் கொலை கேமரால படம் எல்லாம் எடுத்துட்டாரு. இவரும் அந்த வெடிகுண்டுல இறந்து போயிட்டாரு. கேமரா வாடகைக்கு எடுத்து வரும். இந்த கேமரா மட்டும் தனியா கிடக்குது. சுபாஷ் சுந்தரம் என்ன தவறு பண்ணாரு அப்படின்னா அவருக்கு இதெல்லாம் தெரியாது. நம்ம எக்யூப்மெண்ட் அங்க கிடக்குது, அதை நம்ம ரிட்ரைவ் பண்ணிடணும் என்று வந்து இன்னொரு நண்பர், அவரும் எல்லாருக்கும் போட்டோகிராஃபர் தாங்க, அவர்கிட்ட சொல்லி அவர் அந்த கேமராவை எடுக்கும்போது சம்பந்தப்பட்ட புலனாய்வு அதிகாரிகள் கேமராவை கைப்பற்றினா கேமரா உடையவே இல்லை. சுபாஷ் சந்திரத்தோட கேமராவோட குவாலிட்டி உள்ள திறந்து பார்த்தா எல்லா கொலை சம்பந்தமான எல்லா படங்களும் இருக்கு. அப்படின்னா 120Bல சுபாஷ் சுந்தரம் எப்படி சிக்கிறாருன்னா தடயத்தை மறைத்த குற்றம். இப்ப இந்த பொள்ளாச்சி இதுலயும் நீங்க அதை பார்க்கலாம். தடயத்தை மறைத்த குற்றம் வரும். இப்ப தடயத்தை மறைத்த குற்றம்னா அது வந்து நீதியின் போக்கை திசை திருப்புதல் ஆயிருது. அதாவது அப்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஜஸ்டிஸ் ஆயிடும். அப்போ ஆட்டோமேட்டிக்கா 120B அது கிரிமினல் கூட்டு சதி. இது பழைய 120Bங்க. இப்ப புதிய சட்டத்துல விதி மாற்றம் இருக்கான்னு எனக்கு தெரியாது. அதுல அதிகபட்ச தண்டனை வந்து அந்த ராஜீவ் கொலையாளிகளுக்கு அது மிகப்பெரிய சம்பவம். எல்லாருக்கும் மரண தண்டனை முதல்ல.
செஷன்ஸ்ல வந்து ஆரம்ப கால தண்டனை எல்லாத்துக்கும் மரணம். இதுல வந்து எல்லாருக்கும் ஆயுள், முதல் ஆயுள் அப்படி விழுந்துருது. அது பிறகு வரிசையா வந்து பல்வேறு ஆயுள் தண்டனைகள். ஆனா அது ஒரே சிங்கிள் லைஃப் தானே. ஒரு ஆளுக்கு ஒரே ஒரு லைஃப் தானே. அப்போ 120 ப்ரூவ் பண்றதுக்கு பெரிய அளவுக்கு வந்து வழக்கறிஞர்கள் மெனக்கிட வேணும். அதே மாதிரி நீதித்துறையும் 120 வந்து கணக்குல எடுக்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லா கணக்குல எடுப்பாங்க. இப்படி எல்லாருமாக சேர்ந்து இதில் முனைப்பு காட்டி தான் இந்த தண்டனைங்கிறது வந்திருக்கிறது. தண்டனையின் மூலமாக என்ன கிடைக்கணும்? நாளைக்கு வந்து இதே மாதிரியான குற்ற செயல்களில் ஈடுபடுவதற்கு அல்லது குற்ற செயலை நினைப்பதற்கு கூட மக்கள் மனதுல அல்லது குற்றம் புரிய வேண்டும் என்று நினைப்பவர்கள் மனதுல ஒரு பயம் ஏற்படணும். பொதுமக்கள் மனதுல என்ன அபிப்பிராயம் ஏற்படணும்? இப்படி எல்லாம் நடந்துடக்கூடாது. நம்ம குடும்பத்துல இப்படி நடந்துடக்கூடாது. இப்ப எவ்வளவு பாதிப்பு இருக்கு இதுல என்று நாம் வந்து நமது குழந்தைகளை சீராக வளர்ப்பதில் கவனம் செலுத்த வேண்டும். இல்ல நீங்க குறிப்பிட்டு சொன்ன விஷயம் தான். இது வந்து சிறப்பு நீதிமன்றத்தால இப்ப கோவை நீதிமன்றத்தால கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு தீர்ப்பு. இது அவங்க மேல்முறையீடு போறதற்கான வாய்ப்புகள் கூட இருக்கலாம், போகவும் செய்யலாம். அப்படின்னும் போது அந்த தீர்ப்புகள் மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வி பொதுவெளியிலேயே அந்த கேள்விகள் இருக்கு ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இது பெண்களுக்கு எவ்வளவு மிக முக்கியமான தீர்ப்பாக பார்க்கப்படுது. ஏன்னா பெண்களுக்கான இந்த பாலியல் குற்றங்கள்ன்றது நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டு தான் இருக்கு அப்படின்ற இந்த வேலையில பெண்கள் இந்த தீர்ப்பின் மூலமாக ஒரு உத்வேகம், அவங்களுக்கு ஒரு ஒரு பிடிமானம் கிடைச்சிருக்குன்னு நம்ம நம்பலாம். மேல்முறையீடு விஷயத்த முதல்ல கிளாரிஃபை பண்ணுவோம். மேல்முறையீடு போவது என்பது உரிமை. போகத்தான் செய்வாங்க. ஆனா நான் ஆரம்பத்தில் குறிப்பிட்ட 120 வந்து முதல் லைஃப் எஸ்டாப்ளிஷ் ஆயிருங்க. முதல் லைஃப் சென்டென்ஸ் வந்து எஸ்டாப்ளிஷ் ஆயிரும். எனவே இந்த தீர்ப்புல 3 லைஃப் 5 லைஃப் கொடுக்கறவங்களுக்கு ஒரு லைஃப் வேணா குறையலாமே தவிர தீர்ப்போட சாராம்சம் மாறாது. மாறவே மாறாது. என்ன காரணம்னா அவங்க சாகும் வரைக்கும் ஒரு லைஃப்னாலே சாகும் வரைக்கும் அவங்க ஆயுள் தண்டனை தான் அது. எனவே ஓவராலா தீர்ப்போட நோக்கம் அல்லது தீர்ப்போட கட்டளை உறுத்து கட்டளை என்ன அப்படின்னா குற்றம் சாட்டப்பட்டவர்கள் அனைவரும் குற்றவாளிகள் ஒன்று. அது மாறவே மாறாது. ஏன்னா 120 அதுல புருவாயிருது. இந்த அனைவரும் வந்து சாகும் வரை ஆயுள் அதுவும் மாறவே மாறாது. நம்பர் ஆஃப் லைஃப் சென்டென்சஸ் அது வேணா மாறலாம். மற்றபடி நீங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனாலும் கிட்டத்தட்ட இதே தீர்ப்பு தான் வரும். அந்த அன்றைய காலகட்டத்திலங்க பிரேமானந்தான்னு ஒரு சாமியாருங்க. அது 90களில் நடந்த விஷயம். நான் அப்போ ஆக்டிவான பத்திரிகையாளர். புதுக்கோட்டையில நீதியரசர் பத்மினி அவர்கள் சுப்ரீம் கோர்ட் நீதிபதியா கடைசியில் அவங்க வந்து ஓய்வு பெற்றார்கள். எடுத்து வாதாடியது, அதாவது பிரேமானந்தா சார்பாக வாதாடியது வந்து ராம்ஜெத் மல்லானி. இதே மாதிரியான குற்றச்சாட்டுகள் தான். பெரிய ஆசிரமம் வச்சிருந்தாரு திருச்சி பக்கத்துல. ஒரு அந்த இடத்த மறந்துட்டேன். திருச்சி பக்கத்துல இரட்டை ஆயுள், அப்புறம் சில பேருக்கு வந்து 3 ஆயுள், அப்படியான தண்டனை தான். அந்த தண்டனை வழங்கப்பட்டது. சிதம்பரம் மன்னிக்கணும், பத்மினி அவர்கள் வழங்கிய தண்டனை உச்ச நீதிமன்றத்தாலும் உறுதி செய்யப்பட்டது. என்ன காரணம்னா 120 வந்து அதுல ப்ரூவ் ஆயிருச்சு. அதாவது தடயங்களை மறைப்பதற்கு நீங்க முயற்சி செய்யும் போதே கிரிமினல் கூட்டு சதியில பங்கெடுத்துறீங்க. எனவே இந்த தீர்ப்பு பொள்ளாச்சி குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ள இந்த தீர்ப்புல மாற்றம் வராது, உறுதியா வராது. அப்போ சுப்ரீம் கோர்ட்டுக்கு போறதுக்கான காலகட்டம் ஒரு 1 or 2 இயர்ஸ் ஆகலாம். ஆனா அது வரைக்கும் அவங்க வந்து அந்த ஜெயில் தண்டனையை அனுபவிச்சு தான் ஆகணும். என்ன காரணம்னா அவங்களுக்கு ஏற்கனவே பெயில் வந்து ரெஃப்யூஸ்டு. அவங்க கிட்டத்தட்ட பல வருடங்களாக ஜெயிலில் இருக்காங்க. அப்போ தொடர்ந்து தண்டனை பெற்றவர்களுக்கு பெயில் வந்து அது பெயில் ஃப்ரம் ஜெயில்னு சொல்லுவாங்க. அதுக்கு வந்து ஒரு எலிஜிபிலிட்டி உண்டு. ஆனா இதுல அது கிடைக்காது. அப்போ ஜஸ்டிஸ் சர்வ்டு, அதுல வந்து சந்தேகமே கிடையாது. நீதி வழங்கப்பட்டது. இதுல வந்து இனிமேல் அப்படிங்கிற கேள்வி எப்போதுமே வரும். நீதி வழங்கப்பட்டு விட்டது, இது இன்றைக்கு பேசப்படும், நாளைக்கு பேசப்படும். அதுக்கு பிறகு சமுதாயத்தோட இயல்பான மறதியில இந்த சம்பவங்கள்லாம் போயிடும். இதை விட ஒரு பெரிய சம்பவம் வந்தா இதை மறந்துடுவாங்க. ஆனா இதுல வந்து படிப்பினை என்ன இருக்கு? படிப்பினை என்ன இருக்குன்னா, இன்றைய யுகத்துல, இன்றைய செல்போன் யுகத்துல, இன்றைய காட்சி யுகத்துல அனைவருமே வந்து ஏதாவது ஒரு வகையில எச்சரிக்கையா இருக்க வேண்டிய காலகட்டம். குறிப்பாக வந்து சிறார்கள், அதாவது ஒரு இம்ப்ரெஷனபிள் ஏஜ்னு சொல்லுவாங்க. வந்து 18 வயசுல இருந்து 23 வயசு 25 வயசு வரைக்கும் இருக்கவங்க, அவங்க வந்து ரொம்ப எச்சரிக்கையாக செயல்படணும். வாழ்க்கையை வந்து தொலைச்சிடக்கூடாது. இப்ப இதுல சம்மந்தப்பட்டவங்க நிறைய பேர் ரொம்ப யங்ஸ்டர்ஸா தெரியுறாங்க. ஒரு 30 வயசுக்கு மேல இருக்கிறவங்களை தவிர்த்து பார்த்தோம்னா மற்றவங்க எல்லாருமே அவங்களோட என்டையர் லைஃபையுமே இழந்துட்டாங்க. பாதிக்கப்பட்ட பெண்கள் அவங்க யாரு என்னங்கிற அடையாளத்தை
ஒரு அரசு ஆணையே வெளிப்படுத்தியதெல்லாம் ஒரு பச்சை அயோக்கியத்தனம் அது. அதுதான் இதோட முதல் பிரச்சனையா இருந்ததுங்க. முதலமைச்சர் அறிக்கையிலயும் அது இருக்கும். என்னன்னா ஒரு பாண்டியராஜன்ங்கிற ஒரு போலீஸ் உயர் அதிகாரி அவரே அதை வந்து வெளிப்படையா வந்து சொன்னாரு. அப்போ நம்ம நம்மளோட அதிகார வர்க்கத்துக்கும் நீதித்துறை எப்படி இயங்குது, என்னென்ன தீர்ப்புகள் இதுல வந்திருக்குங்கிறத சொல்லிக் கொடுக்க வேண்டிய கட்டாயத்துல போய் மாட்டோம். விக்டிம்ஸோட ஐடென்டிட்டியை ரிவீல் பண்ணக்கூடாதுங்கிற ஒரு அடிப்படை உணர்வே இல்லாம ஒரு ஜிஓ இஷ்யூ ஆயிருக்கு. ம். அதுக்கு நேரடியாக முதலமைச்சர் நம்ம அரசியல் ரீதியா வரும்போது அன்றைய முதலமைச்சரை தான் குற்றம் சாட்ட முடியும். ஆனாலும் ஒரு ஜிஓவை ஒரு முதலமைச்சர் வந்து முழுமையா படிச்சு பார்த்து அப்படி வர்றதுக்கு வழி இல்லை. அப்ப அதிகார வர்க்கம் ஏதோ ஒரு உயர் அதிகாரிகளோ இல்ல அதற்கு அடுத்த கட்ட அதிகாரிகளோ முதலமைச்சருக்கும் இதை எடுத்து சொல்ல வேண்டிய கட்டாயத்துல இருக்கும். என்னதான் அரசியல்வாதிகள் அரசை நடத்தினாலும் நிஜமாக அரசை நடத்துவது என்பது அதிகாரிகள் தான். அதிகாரிகள் பிழை செய்தால் அரசு கவுந்துருது. அது நம்ம தொடர்ந்து பார்க்கிறோம். எல்லா அரசுகளோட ஃபெயிலியருக்கு பின்னாடி ஒரு பெரிய அதிகார வர்க்கம் இருக்கும். அதிகார வர்க்கத்துக்கு எந்த ஆபத்தும் கிடையாது. அவங்க அடுத்த தேர்தலில் நிக்க போறது கிடையாது. யார்ட்டையும் கும்பிட்டு ஓட்டு கேட்க போறது கிடையாது. இன்றைக்கு இந்த துறையில ஐஏஎஸ்ஆ இருந்தாங்கன்னா நாளைக்கு வேற துறையில ஐஏஎஸ்ஆ இருப்பாங்க. எந்த ஆட்சி வந்தாலும் அவங்களோட பதவி, அவங்களோட அதுக்கேற்ற வசதிகள் அவங்களுக்கு நிரந்தரம். அப்போ அதிகாரிகளுக்கு மனசாட்சியும் கடமை உணர்வும் இருக்கணுங்க. அதை நம்ம கத்துக் கொடுக்குறோமானே எனக்கு சந்தேகமா இருக்கு. ஏன்னா நான் எங்க காலகட்டத்துல நான் எத்தனையோ ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆபீசர்ஸை பார்த்திருக்கேன், பழகியிருக்கேன். கிட்டத்தட்ட 45 வருஷம் ஆச்சு. அப்ப இருந்த வேல்யூவே இன்னைக்கு இல்லையோன்னு நான் ஃபீல் பண்றேன். அதிகார வர்க்கமே வந்து ரொம்ப நலிவடைஞ்சிருக்கு. பல அதிகாரிகள் வந்து அரசியல்வாதிகளாவே செயல்படுறாங்க. அரசு அதிகாரிகள்ங்கிற உணர்வே இல்லை. அவங்களும் அரசியல்வாதிகளா செயல்படுறாங்க. அப்போ அதிகார வர்க்கத்தையும் நம்ம வந்து சரி செய்ய வேண்டிய கட்டாயத்துல இருக்கிறோம். இதெல்லாம் அவங்களுக்கான பேசிக் ட்ரைனிங் கொடுத்தோமா, கொடுத்தோம் அவங்க எடுக்கலையா, அப்ப ஏன் வந்து இவங்க வந்து உயர் அதிகாரிகளாக பொறுப்புல இருக்காங்க, இப்படி இதுல பல கேள்விகள் இருக்கு. அப்ப நேரடியா பெண் குழந்தைகளை மட்டும் குற்றம் சாட்டுறது, இல்ல ஆண் குழந்தைகளை மட்டும் குற்றம் சாட்டுறது, அதெல்லாம் போக அதிகாரிகளையும் சேர்த்தான குற்றம் சாட்ட வேண்டியது இருக்கு. பொள்ளாச்சியில வந்து முதல்ல இது பற்றிய புகார்கள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரும்போது எப்படி ஹேண்டில் பண்ணாங்க அந்த புகாரை? தவறா தான் ஹேண்டில் பண்ணாங்க. அப்ப ஏன் வந்து நம்ம வந்து ஒரு ஆட்சியோட முகம் எது தெரியுமா? அந்த ஊர் போலீஸ் ஸ்டேஷன் தாங்க. அதை வச்சுதான் மக்கள் வந்து ஆட்சியவே மதிக்கிறாங்க. நீங்க எவ்வளவு வேணாலும் நல்ல விஷயங்களை எல்லாம் செய்யுங்க. கடைசியில வந்து ஸ்டேஷன் சரியா நடந்துக்கிடல அப்படின்னா அந்த ஊருக்கே வெறுப்பு வந்துடும் ஆட்சி பேர்ல. பயனாளிகளை மட்டும் வச்சு தேர்தல் வெற்றி கிடையாது. பங்கேற்பாளர்களை வச்சுதான் வெற்றி. ஒரு ஆட்சியில யாரெல்லாம் பங்கேற்பாளர்கள்? நிச்சயமா காவல்துறை, ரெவென்யூ. அவங்ககிட்ட ஊழல் இருந்தா, லஞ்ச ஊழல் இருந்தா ஆட்சி மேல லஞ்ச ஊழலா தான் அவங்க எடுத்துக்குவாங்க. என்னோட இவ்வளவு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து நான் இதை சொல்றேன். அப்போ நம்ம எல்லாத்தையும் அவங்களை எல்லாத்தையுமே வந்து ஒரு ஒரு வகையில பெரிய அளவுக்கு உளவியல் சிகிச்சை பயிற்சி கொடுக்க வேண்டிய கட்டாயத்துல நம்ம இருக்கிறோம். குறிப்பா வந்து குற்ற செயல்கள்ல ஆதாய குற்றங்கள் வேற ரகங்க. ஆனா ஒரு 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 சொசைட்டிய பெரிய அளவுக்கு பாதிக்கக்கூடிய செயல்கள் என்ன? இப்போ உதாரணமாக தனியாக வசித்து வருகிற முதியவர்கள் ஆதாய கொலை. ஏதோ ஒரு குறிப்பிட்ட நகைக்காக வந்து 2 பேரை வந்து பீகாரை சேர்ந்த ஒருவர் வந்து கொலை செய்தாரு சமீபத்துல. அப்போ நம்ம வந்து வெளி மாநிலத்துல இருந்து வர்றவங்களை அவங்கள கண்காணிக்க தவறிடுறோம். அப்புறம் ஊரை விட்டு தள்ளி முதியோர்கள் வசிக்கிறாங்க. ஒரு தோட்ட வீடுல வசிக்கிறாங்க. எங்க பகுதிகளில் நீங்க நிறைய இது பார்க்கலாங்க. தோப்புக்குள்ள வந்து ஒரு சின்னதா ஒரு வீடு கட்டியிருப்பாங்க. தோப்புங்கிறது 2 ஏக்கர் 3 ஏக்கர் இருக்கும். தென்னந்தோப்பா இருக்கும். தென்னந்தோப்புக்குள்ள ஆள் போனாலே தெரியாதுங்க. அப்ப அதெல்லாம் வந்து ஏதாவது ஒரு வகையில கணக்கெடுப்போ இல்லைன்னா வந்து கண்காணிப்போ இல்லை. அதனாலதான் இந்த மாதிரி குற்ற செயல்கள் நடக்குது. இது சமுதாயத்தோட மனசாட்சியை உலுக்குது. இப்ப இந்த சம்பவம் பொள்ளாச்சி சம்பவம் இதுவே வந்து ஒரு தோட்ட வீடு இதுல சம்பந்தப்படுது. என்னன்னா நடமாட்டம் இருக்காது. குற்ற செயல்களுக்கான ஒரு காரணமா இருக்கும். ஆனா உள்ளூர் ஸ்டேஷனுக்கு அது தெரிஞ்சிருக்குமே. சரி, ஒரு குற்றம் நடக்க சில வருடங்களாக நடக்குங்க. அப்போ ஒரு ஒரு தோப்பு வீட்டுக்குள்ளேயோ ஒரு தோட்ட வீட்டுக்குள்ளேயோ குற்ற செயல்கள் நடக்கும்போது அதுவும் 2-3 வருடங்களாக சில வருடங்களாக தொடர்ந்து நடக்கும்போது அது எப்படி லோக்கலா இருக்கிற ஒரு ஸ்டேஷனுக்கு தெரியாம இருந்துச்சு? அது நம்புற மாதிரியே இல்லை. அப்ப ஏன் அவங்களுக்கான தண்டனை என்ன? தண்டனையே நம்ம கொடுக்க முடியாது. ஏன்னா அவங்கள நம்ம சட்டத்தின் முன்னால் நிறுத்துவதே கிடையாது. இப்படி பல படிப்பினைகள் இந்த தீர்ப்பின் மூலமாக நமக்கு கிடைத்திருக்கின்றன என்றுதான் நான் நினைக்கிறேன். கண்டிப்பா சார். ஒரு நீண்ட நெடிய விளக்கம் கொடுத்துருக்கீங்க. முக்கியமான பல விளக்கங்கள் இதுல கொடுத்துருக்கீங்க. பெற்றோர்களுக்கும் நிறைய விளக்கங்கள் கொடுத்துருக்கீங்க. தொடர்ந்து பேசலாம். மிக்க மகிழ்ச்சி. நன்றி.